இன்றைக்கி மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியில் 2வது ஸ்டோரி. எல்லாருக்கும் கழுகு தெரியும்னு நினைக்கிறேன், கரெக்டாக? ஆனால் அந்த கழுகை நார்மலாக நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் பயப்படுவோம். ஒரு கோயில் மேலே சுற்றும் போது தெய்வமாக நினச்சி கும்பிடுவோம். இப்படி ஒவ்வொரு ஆப்ஷனில் அது ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பறவை. ஆனால் அந்த கழுகை கொத்துற தகுதியும் திறமையும் யாருக்கு இருக்குன்னா காக்காவுக்கு இருக்குது. காக்கா என்ன செய்யுமா, கழுகோட மேலே ஏறி உட்காந்து அதை கொத்தி சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்குமா. ஆனால் கழுகு அதை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல், கொஞ்சம் கூட அதுக்கான எஃபெக்ட் போடாமல், நீ பாட்டு கொத்தி எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உயரமாக பறக்க ஆரம்பிக்குமா. அப்படி பறக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, காக்காவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆக்சிஜன் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். மூச்சு விட முடியாமல் ஆட்டோமேட்டிக்காக அது தோல் மேலேருந்து இறங்கி வேறு இடத்துக்கு பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பல மனுஷங்க உங்களோட நேரத்தையும் உங்களோட திறமையையும் உங்களோட லட்சியத்தையும் அடைய விடாமல் உங்களை இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் உங்கள் நேரம் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுக்கு பதில் சொல்லவும், அவங்கள சமாளிக்கவும், அவங்களுக்கு புரிய வைக்கவும் முயற்சி பண்ணி உங்கள் பொண்ணான நேரத்தை வேஸ்ட் ஆக்கிட்டுருக்கீங்க. நீங்களும் இந்த கழுகு மாதிரி, நீ என்ன பண்ணால் எனக்கு என்ன, உன்னை சமாளிக்கிறதோ உனக்கு பதில் சொல்கிறதோ என் வேலையும் கிடையாது, அது எனக்கு தேவையும் கிடையாது. என்னோடய இலக்கு ரொம்ப பெருசு, நான் அதை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறேன். நீ என் கூடவே சேர்ந்து பயணி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீ ஏன் மூச்சு முட்டி என்னை விட்டு விலகி ஓடிடுவேன் அப்படிங்கிற தெளிவான மனப்பான்மையோட உங்கள் இலக்கை நோக்கி மட்டும் நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காக்கா இல்லைங்க, எத்தனை காக்கா வந்தாலும் காணாமலே போயிடும். முடிகிற வரைக்கும், மூச்சு முட்டுற வரைக்கும் லோன்னு நம்ம முன்னாடி கத்தும். அதுக்கப்புறம் அது வேலையை அது பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். உங்கள் இலக்கு ரொம்ப பெருசு, அதுக்கு நீங்கள் நிறையா உழைப்பு போடுறீங்க, நிறையா அவமானப்பட்டுருக்கீங்க, நிறையா பொருள், பணம், நேரம் இப்படி எல்லாத்தையுமே விரயம் பண்ணியிருக்கீங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ முக்கியம் உங்கள் இலக்கா இல்லை இந்த காக்காவா? நீங்களும் கழுகு மாதிரி உயரமாக பறக்க ஆரம்பிங்க. உங்களை அசிங்கமாக பேசுகிறவங்களோ அவமானப்படுத்துகிறவங்களோ எல்லா காக்காங்களும் ஒரு நாள் காணாமலே போயிடும். இன்னொரு நாள் வரும், ஆகாயத்தில் நீங்கள் பறக்கிறத பார்த்துட்டு கழுத்து வலிக்க, இவனை எப்படா டார்ச்சர் பண்ணுறது, எப்படா இவன் மேலே ஏறி உட்கார்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே தவிச்சு போய் கிளன்னு உங்களை பார்க்கும். அந்த நிலைமையை எல்லா காக்காவுக்கும் வர வைக்க வேண்டியது உங்கள் கடமை தான். யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களாலேயே உங்கள் லைஃப்பில் கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஏற்கனவே கொடுத்துருக்க சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேலும் நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.